ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎஸ் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் போயிடலாம். இது மார்ச் மாதம். போன நேற்றே முடிஞ்சது. இன்றைக்கி வந்து புது மாதம், மார்ச் மாதம். இப்போது நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுவுமே இல்லாமல் பொதுவாகவே நமக்கு மாதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாளும் லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு 4-5 நாளும் கெஸ்ஸிங்கு நமக்கு சரியாகவே வராது. இருந்தாலும் நம்ம கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம், பார்க்கலாம். போன மாதம் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு 4-5 நாள்லேயே வந்து நமக்கு ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்தது. இந்த மாதம் அது மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ அது இல்லாமல் நம்ம பைனரி கிளாஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நைட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேளுங்க, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணவங்க வருத்தப்பட வேண்டாம். அடுத்த மாதத்துக்கு ஒரு டைம் நான் வந்து சேர்றவங்க சேரலாம். ஒரு மாதம் கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் இருக்கும். சேராதவங்க வெயிட் பண்ணி பாருங்கள். சேர்ந்தவங்களோட ஃபீட்பேக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. அது குரூப்பில் இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும், இதில் இருந்தால் கிடைக்காது. குரூப்போட டீட்டெயில்ஸு நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் போயிடலாம். ஓகே. இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யாராவது அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் ஒரு லைஃப் சேஞ்சிங் விஷயமாகவே இருக்கும். என்னோடய லைஃப் நான் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அதில் போயிட்டு என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆனதுனால தான் நான் வந்து சொல்கிறேன். இல்லை அப்படின்னா உங்களை வந்து நான் அவ்வளோ தூரம் ப்ரெஷர் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம கேரளா லாட்டரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ போய் வந்து எவ்வளோ விட்டு அதில் ஒன்றும் நீங்கள் பெருசாக சாதிச்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். உங்களுக்காக நான் இதை வந்து எடுத்த முடிவு தான் இது. உங்களோட இஷ்டம்தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ஸிங் போயிடலாம். இந்த இதில் வந்து நம்ம நிறையா பேச முடியாது அதை பற்றி. அதுக்கு தான் அந்த குரூப்போட லிங்க் தரேன். அதில் வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் கேளுங்க, எதாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் இந்த 3 நாள் போர்டு 5 வச்சு கேம் ஆடிருக்கோன்னு சொல்லி நம்ம போன மாதம் வீடியோவிலே போட்டிருக்கோம். இப்போ அதே பாருங்கள், ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம். ஓகே. இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா போர்டு 5 வச்சு ஒரு கேம் ஆடிருப்பான். அது எப்படி தெளிவாக எவ்வளோ சூப்பராக ஆடிருக்கான் பாருங்கள். சின்ன ஒரு மாற்றம் தான் இருக்கும், ஆனால் வந்து சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னென்னு பாருங்கள், பிசி 35 அப்படின்னு சொல்லி ஆடிருப்பான். பிசி 35, அடுத்த பிசி 25க்கு 75 அப்படின்னு சொல்லி ஆடிருப்பான். ஓகேங்களா? பிசி 35, 25க்கு 75 அப்படின்னு ஆடிருப்பான். அடுத்து வந்தால் என்ன வரணும், 15ன்னு வரணும் இல்லைங்களா? 25க்கு அடுத்து 15 இல்லை 65ன்னு வரணும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா 35க்கு முன்னாடி போய் 45 அப்படிங்கிற நம்பரை நம்ம கரெக்டாக இங்கே அடிச்சிருப்பான். ஓகேங்களா? பாருங்கள், 35 பிசி, அடுத்து 25க்கு தான் 75 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 15 அப்படி இல்லாட்டி 65 அப்படின்னு அடிச்சிருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா இங்கே 25, 35, 45 அப்படிங்கிற நம்பரை கரெக்டாக எடுத்து பிசியில் அடித்து முடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஏ போர்டுமே பாருங்கள், 35 அப்படின்னு அடிக்கும்போது 0, 75 அடிக்கும்போது 6. ஓகேங்களா? அப்போ 0 1க்கு பவர் 6. ஓகேங்களா? 0 1க்கு பவர் 6. அடுத்து நம்ம இங்கே 45 அடிக்கும்போது கரெக்டாக 2. ஓகேங்களா? அதாவது 0 1 2 கேம் எப்படி முடிச்சிருக்கான் பார்த்தீங்களா? நல்லா தெளிவாகவே சூப்பராக அடித்து முடிச்சிருப்பான். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். பிசி 58, அப்படியே கிராஸில் பிசி 78. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 78 அடுத்து 68 அப்படின்னு வரணும். ஆனால் அவன் 68 அப்படிங்கிறத டைரெக்டாக அடிக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். பிசி 68ன்னு அடிக்காமல் ஒன்று 86 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் பவரில் 86 அப்படின்னு அடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 31 அப்படின்னு அடிக்கணும். 31 அப்படிங்கிறது அவன் ஆல்ரெடி நமக்கு இங்கே அடிச்சிருப்பான். அதனால் இதை வந்து 13 அப்படிங்கிற மாதிரி நம்ம
ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இதை 13 அப்படிங்கிற மாதிரி 68 அப்படிங்கிறதுக்கு டேரெக்டாகவே 13 அப்படிங்கிற ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 86 அப்படிங்கிற மாதிரியே ட்ரை பண்ணலாம். இதுலேயுமே பாருங்கள் 58க்கு 858 அங்கே 478. ஓகேங்களா? இங்கே எப்படி நமக்கு 0 1க்கு பவர் 6 இங்கே 2ன்னு அடித்தானோ அதே மாதிரி இங்கே 8 9க்கு பவர் 4 அடுத்து 0 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ஓகேவா? அப்போது 086 013 அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் இதிலேருந்து. ஓகேங்களா? இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள், அதையும் பார்த்து வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எது நல்லாயிருக்கோ அதை ட்ரை பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு 57 75க்கு ஒரு வின்னிங் கொடுத்தோம் இல்லைங்களா? அதே சேம் மெத்தடு தான். அதை திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பிசி 75 ஏபி 75க்கு பதிலாக 25. ஓகேவா? பவர் பண்ணி அடிச்சிருப்பான். ஏசி 75. ஓகேங்களா? பிசி ஏபி ஏசி 75 அந்த மாதிரி அடிச்சிருப்பான். புரியுதான் பாருங்கள். அதே பேஸ் பண்ணி தான் நம்ம அன்னைக்கு நமக்கு இன்னொரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். இங்கே ஏபி 25 ஏசி 25 பிசி 25 அப்படின்னு சொல்லி வரணும். ஆனால் பிசி 75 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அந்த 25 அப்படின்னு அடிக்கும்போது அதில் ஒரு கேம் ஆடுறான். 25 75 அடிக்கும்போது அதில் ஒரு கேம் ஆடுறான். அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம அதே மாதிரி நம்ம இங்கே ஒரு பேட்டர்ன் எடுத்திருக்கேன். என்னென்னு பாருங்கள். இங்கே பிசி 75 ஏசி 25. அப்போது ஏபி 25 75 57 ஏதோ ஒரு 3ஆவது டைம் பேட்டர்ன் இது. அதனால் மாற்றி எப்படி வேணாலும் நம்ம அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏபியில் மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு 75 57 25 52 அப்படிங்கிற நம்பரை நம்ம ஏபியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு சி போர்டு உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை சி போர்டு நாளைக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது 5 தான் திருப்பியும் வர்ற மாதிரி தெரியுது. வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்க்கும்போது எனக்கு 5 வர மாதிரி இருக்குது. பாருங்கள், வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5 வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். 5 அப்படிங்கிற நம்பர் வர்ற மாதிரி தெரியுது. ஆனால் 5 விட 8 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரலாங்கிறது இன்னொரு வாய்ப்பாகவும் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, இங்கே உங்களுக்கு ஒரு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே 75 24 25 75ன்னு அடிக்கும்போது அந்த நம்பரை நோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 75க்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 அப்படிங்கிற நம்பர் கூட அடிச்சிருப்பான். இந்த 25க்கு 4 அப்படிங்கிற நம்பர் கூட இருக்கும். இந்த 75க்கு 0 அப்படிங்கிற நம்பர் கூட இருக்கும். ஓகேங்களா? அப்படியே இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1 அப்படிங்கிற நம்பர் இங்கே கூட இருக்குது 25க்கு. இந்த 25க்கு 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் கூட இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த 75 பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் கூட இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே நமக்கு அதே பேஸ் பண்ணி பார்க்கும்போது 75 அப்படின்னு அடிக்கும்போது கூட 6 இருக்குது. 25 அடிக்கும்போது கூட 4 இருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வேணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் எடுக்கிறான்னா அவன் ரெட்டைப்படையிலே அடிச்சுட்டு வரான். இங்கே இந்த பேட்டர்னில் வந்து ஒத்தப்படையிலே அடிச்சுட்டு வந்திருப்பான். அதாவது 2 4 0. இங்கே பார்த்தீங்கன்னா 1 7 5 ஒத்தப்படை. ஓகேங்களா? அப்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 6 4 அப்படிங்கிறது அடிச்சிருக்கான். அப்போது இங்கே 0 2 4 6. அப்போ ரெட்டைப்படையில் ஒரே ஒரு நம்பர் கேப்பில் 8 அப்படிங்கிறது கம்மியாகுது. அப்போது நம்ம இதை வந்து நம்ம ட்ரை பண்ணுறது சி போல் 8 வச்சு நம்ம வந்து இந்த நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போது 758 578 258 528. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம இதை ட்ரை பண்ணலாம். நம்பரு மொத்தம் 6 நம்பர் ஆயிடுச்சு. ஒரு பாக்ஸ் போடுற நம்பர் தான். ஒரு நம்பர் எடுத்து பாக்ஸ் போட்டோம்னா 6 நம்பர் வரும். இது வந்து பாக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து வேறு விஷயத்தை வச்சு நம்ம 6 நம்பரை ட்ரை பண்ணுறோம். பாருங்கள், உங்களுக்கு எதாவது நல்லா இருந்துச்சுன்னா எது நல்லாயிருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை முடியாதவங்க இந்த ஏபி இந்த நம்பரை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 4 நம்பர் ஏபியில் மட்டும்
12 ரூபா டோக்கனில் வச்சாலும் ஒரு 50 ரூபாய்க்குள்ளேயே வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? வந்தால் ஒரு 1000 ரூபா கிடைக்கும். அது மாதிரி வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.